வணக்கம் நண்பா, நான் உங்கள் தமிழ் டெக்னிக்கல் குருஜி. இன்றைக்கி நம்முடைய சேனலில் ஸ்டஃப்கூலோட ஒரு ப்ராடக்ட்டை தான் அன்பாக்ஸ் பண்ண போகிறோம். ஸ்டஃப்கூல் இந்த பிராண்ட் பேரை கண்டிப்பாக ப்ரீமியம் யூசர்ஸ் கேட்டிருப்பீங்க. அதுக்கு காரணம் என்னென்னா, நீங்கள் ஒரு ஸ்மார்ட் ஃபோன் வாங்குறீங்கன்னு வச்சுப்போம். பை டிஃபால்ட்டாக ஒரு சார்ஜிங் அடாப்டர் அது கூடவே வந்துடும், பாக்ஸ் கூடவே வந்துடும். இன்கேஸ் அந்த சார்ஜிங் அடாப்டர் டேமேஜ் ஆகிடுச்சுன்னா அதுக்கப்புறமா யூசர் எதிர்பார்க்கக்கூடிய ப்ரீமியம் பிராண்டுன்னு பார்த்தீங்கன்னா ஸ்டஃப்கூல் தான். ஏன்னா சார்ஜருக்கு அந்த அளவுக்கு பாதுகாப்பு தந்திருப்பாங்க. ப்ளஸ் இவங்களுடைய டேட்டா கேபிள் A1 குவாலிட்டியில் இருக்கும். அதோட குவாலிட்டிக்கு நம்ம கம்பேரே பண்ண முடியாது மற்ற கேபிள் கூட. அந்த மாதிரி ஒரு பேர் போன பிராண்ட். இவங்களுடைய ஒரு ஒயர்லெஸ் சார்ஜரை தான் இன்றைக்கி அன்பாக்ஸ் பண்ண போகிறோம். இது வந்து ரொம்ப ரொம்ப லைட் வெயிட்டாக பண்ணியிருக்காங்க. எப்படி பண்ணியிருக்காங்கிறத அன்பாக்ஸ் பண்ணதுக்கப்புறம் என்னென்ன வசதிகள் இருக்குது எல்லாமே பார்த்துப்போம். ஸோ எனக்கு வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நம்முடைய தமிழ் டெக்னிக்கல் குருஜி சேனலை நீங்கள் ஃபாலோ பண்ணாதவங்களா இருந்தீங்கன்னா ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. யூடியூப்பில் பார்க்குறீங்கன்னா கீழே உங்களுக்கு சப்ஸ்கிரைங்கிற பட்டன் இருக்கும், கூடவே ஒரு பெல் ஐக்கான் இருக்கும். அதையும் டேப் பண்ணி ஆள் கொடுக்கும்போது நான் எப்பப்போ உங்களுக்கு இந்த மாதிரி புதிய அப்டேட் கொடுக்கும்போது உடனுக்குடன் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்துடும். வீடியோக்குள்ளே போகலாம் நண்பா, ஃபுல்லாக பாருங்கள். நண்பா, இனி இதை நம்ம அன்பாக்ஸ் பண்ணிடலாம். உங்களுக்காக பேக்கில் இருந்து பிரிக்கிறேன், வெளியே எடுக்கிறேன் பாருங்கள். வெளியே எடுத்திங்கன்னா கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டேட்டா கேபிள் தந்திருக்காங்க. டேட்டா கேபிள் உங்களுக்கு ஸ்டாண்டர்டான நல்ல குவாலிட்டியில் ஒரு கேபிள் தந்திருக்காங்க. இதுக்கப்புறம் கீழ்ப்பகுதியில் தான் உங்களுக்கு யூசர் மேனுவல் தந்திருக்காங்க. அது கூடவே வாரண்டி கார்டு சேர்த்து வருது. அதாவது ப்ராடக்ட்டை வாங்கினதுக்கப்புறம் நீங்கள் உடனே வாரண்டிக்காக ரெஜிஸ்டர் பண்ணிக்கோங்க. ப்ராடக்ட் ரெஜிஸ்ட்ரேஷன் கண்டிப்பாக பண்ணிக்கோங்க. இதுக்கப்புறமா இந்த ஒயர்லெஸ் சார்ஜரை பொறுத்த மட்டும் இது கூடவே உங்களுக்கு அடாப்டர் தந்திருக்காங்க. பொதுவாக ஒயர்லெஸ் சார்ஜர் நீங்கள் ஆர்டர் பண்ணிங்கன்னா அடாப்டர் வராது, டேட்டா கேபிளும் ஒயர்லெஸ் சார்ஜரும் தான் உங்களுக்கு வரும். இந்த விஷயத்தில் இவங்களை பாராட்டலாம். இது கூடவே அடாப்டர் வர்றதுனால நம்ம 2-in-1 சார்ஜராக இதை பயன்படுத்திக்கலாம். அதாவது அடாப்டர் வரக்கூடிய பகுதியை நீங்கள் வால் சார்ஜராக பயன்படுத்திக்கலாம். அதாவது அந்த பகுதியை வால் சார்ஜர்னு தான் சொல்லுவாங்க. இதுக்கப்புறமா மீதமுள்ள பாட்டை ஒயர்லெஸ் சார்ஜராக பயன்படுத்திக்கலாம். அதாவது 2-in-1 சார்ஜர் உங்களுக்கு எந்த மாதிரி யூஸ் பண்ணணுமோ அந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கோங்க. அதாவது நீங்கள் வால் சார்ஜராக பயன்படுத்தும் போது உங்களுக்கு மேக்ஸிமம் அவுட்புட் உங்களுக்கு 18 வாட் கிடைக்கும். ஒயர்லெஸ் சார்ஜராக பயன்படுத்தும் போது உங்களுக்கு மேக்ஸிமம் 15 வாட் அவுட்புட்டே கொடுக்கும். நார்மலாக இப்போ நம்ம மார்க்கெட்டில் வரக்கூடிய எல்லா ப்ரீமியம் ஸ்மார்ட் ஃபோன்லேயுமே உங்களுக்கு ஒயர்லெஸ் சார்ஜிங் சப்போர்ட் தந்திருப்பாங்க. அப்படி பார்த்தீங்கன்னா ஐஃபோன் இப்போ வரக்கூடிய எல்லா ஐஃபோன்லேயுமே உங்களுக்கு ஒயர்லெஸ் சார்ஜிங் சப்போர்ட் இருக்குது. சாம்சங்கோட சீரீஸ், அதுக்கப்புறம் ஹானர், நிறைய பிராண்ட் இருக்குது. எல்லாத்துலேயுமே உங்களுக்கு இப்போ ஒயர்லெஸ் சார்ஜர் வரனால இது கொஞ்சம் நமக்கு ஈஸியாக இருக்கும் யூஸ் பண்ணுறதுக்கு. ரேட்டு படி பார்த்திங்கன்னா அதாவது ப்ரீமியம் பிராண்ட் அதுக்கேற்ற ரேட்டை ஃபிக்ஸ் பண்ணியிருப்பாங்க. இல்லை நமக்கு என்ன பெனிஃபிட்னா, இந்த சார்ஜரை பாருங்கள், ஒயர்லெஸ் சார்ஜரை பாருங்கள், திக்னஸ் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும். நீங்கள் பார்க்கும்போதே தெரியும், ரொம்ப சிம்பிளாக கொடுத்துருக்காங்க. அதில் உங்களுக்கு ஒரு டைப் சி போர்ட் தந்திருக்காங்க. அப்புறம் ஃபாரின் ஆப்ஜெக்ட் டிடெக்ஷன் அந்த வசதி இருக்குது. ஓவர் சார்ஜ் ப்ரொடெக்ஷன் அந்த வசதி இருக்குது. நண்பா, இதில் இன்னொரு விஷயம் வரவேற்கத்தக்க மாதிரி இருக்குது. அதாவது எல்லா ஒயர்லெஸ் சார்ஜர்லேயுமே காப்பர் காயில் பயன்படுத்துவாங்க. இதில் உங்களுக்கு ஹை குவாலிட்டி பியூரான காப்பர் காயில் பயன்படுத்தியிருக்காங்க. ஸோ அப்போ கம்யூனிகேஷன் எந்த மாதிரி இருக்குங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். காப்பர் காயில் பற்றி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். காப்பர் இதுக்கு நம்ம பயன்படுத்துகிறோம், குட் கண்டக்டர் ஆஃப் எலக்ட்ரிசிட்டின்னு சொல்லுவாங்க. அதில் வந்து பியூராக கொடுக்கும்போது எந்த மாதிரி இருக்கும் யோசிச்சு பாருங்கள். அதாவது அந்த விஷயத்துல எல்லாம் கரெக்டாக இவங்க பண்ணியிருக்காங்க. குவாலிட்டியில் எந்த குறைபாடும் இல்லை, டபுள் சர்டிஃபிகேஷன் கொடுக்குற மாதிரி பண்ணியிருக்காங்க. பொதுவாக ஸ்டஃப்கூலை பொறுத்த மட்டும் நம்ம செக் பண்ணணும்னு அவசியமே வராது, அந்தளவுக்கு குவாலிட்டியாக பண்ணியிருப்பாங்க. அந்த பிராண்ட் நேம் கெட்டு போகாமல் இருக்கிறதுக்கு என்னென்ன விஷயங்கள் அவங்க பண்ணுவாங்களோ எல்லாமே பண்ணியிருக்காங்க. நல்லா தான் இருக்குது. டிடிஜி டபுள் சர்டிஃபிகேஷன் கொடுக்குற மாதிரி பண்ணியிருக்காங்க. QC 3.0வோட சப்போர்ட்டும் இதில் இருக்குது. இதுக்கப்புறமா நம்ம மார்க்கெட்டில் வரக்கூடிய எல்லா ப்ரீமியம் ஃப்ளாக்ஷிப் இயர்பட்டுக்கு எல்லாமே உங்களுக்கு இந்த வசதி தந்திருப்பாங்க, ஒயர்லெஸ் சார்ஜிங் சப்போர்ட். அந்த வகையில் பார்த்தீங்கன்னா ஆப்பிளோட ப்ராடக்ட் எல்லாத்துக்குமே வந்துடும். அந்த ஒயர்லெஸ் சார்ஜிங் சப்போர்ட்டை பேஸ் பண்ணி தான் அவங்க ப்ராடக்ட்டில் லிஸ்ட் பண்ணுவாங்க இப்போ வரக்கூடியது எல்லாமே. அப்புறம் ரியல்மியை பொறுத்த மட்டும் லாஸ்ட் மந்த் நிறைய பண்ணியிருந்தோம், அன்பாக்ஸ் பண்ணியிருந்தோம். அதில் ஒரு இயர்பட்டுக்கு இந்த சப்போர்ட் தந்துருந்தாங்க. இதுக்கப்புறம் 2 மாதம் இல்லை 3 மாதம் இருக்குன்னு நினைக்கிறேன், ரிவைண்ட் பண்ணி பார்க்குறேன், 3 மாதம் கிட்ட இருக்குன்னு நினைக்கிறேன். ஸ்கல் கேண்டி நிறைய பண்ணியிருந்தோம். அதில் ஒரு இயர்பட்டுக்கு சப்போர்ட் கொடுத்துருந்தாங்க, 12,000 ரூபாய் இயர்பட்டுக்கு. அதுக்கும் இது நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கு. ஓவரலாக பார்க்கும்போது சார்ஜிங் வேறு லெவல், சூப்பர் ஃபாஸ்ட்டாக ஆகுது. கரெக்டாக அவங்க குவாலிட்டி கரெக்டாக மெயின்டைன் பண்ணுறாங்க, நம்பி வாங்கலான்பா. தேவைப்படுறவங்களுக்கு பை லிங்க் வேணால் இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. அதுக்கப்புறம் சில டைம் நம்ம ஆஃபர் கோட், கூப்பன் கோட் ஏதாவது கொடுப்போம். அதுக்கு வந்து நீங்கள் அமேசானோட நம்ம ஸ்டோர் பேஜில் ஜாயின் பண்ணிங்கன்னா
ஜாயின் பண்ணிக்கலாம், அதில் ஃபாலோ பண்ணிக்கலாம். அதோட ஸ்டோர் லிங்கும் உங்களுக்கு கீழே இருக்குது, தேவைப்படுறவங்க அக்சஸ் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி இன்னொரு நல்ல ஒரு அப்டேட்ஸில் சந்திக்கலாம் நண்பா. கீப் சப்போர்ட்டிங்.